எப்படி காமராஜர் வந்து இது பள்ளிக்கூடத்தை துவங்கி வச்சாரோ அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றங்கள் வந்து கல்லூரியை துவங்கி வச்சாங்க. அடுத்து எம்ஜிஆர் வந்து இதை என்ஜினியரிங் காலேஜ் துவங்கினார். ரொம்ப வரவேற்க தந்தது. ஆனா கேப்டேஷன் ஃபீ வாங்கக்கூடாதுங்கிறது அவர் பாவம் தெளிவில்லை. அதனால கொஞ்சம் இடைஞ்சல். மற்றபடி காலேஜ் இருக்குங்கிறது வரவேற்க தகுந்ததுதான், சந்தேகமே இல்லை. அதனால வந்து இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தை இருமொழி கொள்கையை அமல்படுத்தியது. அதன் காரணமாக இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு ஐடி செக்டார் வந்தபோது முரசொலி மாறனுக்கு நாம் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம். முரசொலி மாறன் வந்து எம்பி அங்க உட்கார்ந்துகிட்டு இந்தியா முழுமையும் நடப்பதையும் உலகம் முழுவதையும் நடப்பதையும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் பெற்றவர். அவர் தான் சொன்னார் ஐடி செக்டார்ல வந்து நம்ம இமீடியட்டா நுழையணும்னு. கலைஞர் அதுக்கு முழு ஆதரவு அளித்தார். அதனாலதான் இன்னைக்கு பெங்களூர் அளவுக்கு நம்மளும் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா, ஐடில வளர்ந்துருக்கோம்னா இந்த 2 பேர் அதுக்கு அடிப்படை காரணமா இருந்தாங்க. சாதாரண கல்லூரியிலிருந்து படிச்ச மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்களா இருந்த பல பேர் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து வளம் தேடுகின்றார்கள். எந்த அளவுக்குன்னா உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுடைய ஃபெட்னாங்கிற அமைப்பு, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்புங்கிறவங்க ஒரு தனிப்பட்ட அமைப்பு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தி காமிச்சாங்க. அந்த பொருள் வளம் எங்க இருந்து வந்தது? இந்த படிப்பினால வந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து கல்விதான். அந்த கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற கொள்கையில ரொம்ப திடமா இந்த அரசு இருக்குங்கிறது. நாங்கெல்லாம் வெஸ்ட் பெங்கால் கார்டனும் குஜராத் கார்டன்லயும் மத்திய பிரதேச கார்டன்ல இருந்துட்டு இங்க வந்து பாக்குறோம். பார்க்கும்போது எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. எப்படிப்பட்ட முன்னேற்றம் இங்க நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது மனசுக்கு நிச்சயமா சந்தோஷமா இருக்கு.